நீங்க ஓகே எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒரு நாள் ஒரு இடம் சுத்தி இருந்தோமா, ஞாபகம் இருக்கா? நமக்கு படத்துக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோமா, அது வீடியோ எடுத்து போடலாம் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. ஆனா அப்படி ஒன்றும் காட்டலையே, இது வரைக்கும் சேனல்ல காட்டலையே. ஃபர்ஸ்ட் விளாக் என்னன்னா கோயில் போனோம், அதுக்கப்புறம் என்ன தெய்வீகமா இருக்கணும்ல, அது ஓகே. அதுக்கப்புறம் மீன் பண்ண போனோம், அதுக்கப்புறம் வந்து எங்கடா போனோம், விக்டோரியா பப்ளிக். அது எதுக்கு போனோன்னே எனக்கு இன்ன வரைக்கும் அந்த வீடியோவும் எடுக்க விடல. அப்படி நம்ம வந்து ஜாலியா சுத்துற இடங்கள் விளாக் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்காச்சும் அதை பண்ணுவோமா? அதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். ஆமா வந்திருக்கோம், அப்படிதான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம்னா இல்ல அது இப்போ நம்ம சொல்ல போறது இல்லை, அது கொஞ்சம் லேட்டரா சொல்லுவோம். பட் இது வரைக்கும் வந்து டிராவல் விளாக்லயே எங்களை மூஞ்சிங்களை பார்த்துருப்பீங்கல்ல, நாங்கள் பஸ்ல போறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் டிரைவிங் பண்றது நீங்க பார்த்துருக்கீங்களா? மேபி கார் ஓட்ட பார்த்துருக்கலாம். இந்த கார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கார், அதை நாங்கள் ஓட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து சண்டே கிளம்பி ஈஸியாக வந்திருக்கோம். காரே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் கோளாரா தான் ஓட்டின்னு வந்தாரு. கோளாரா ஓட்ட போறாரு, உள்ள போய் தான் பார்க்க போறோம். ஓட்டுறதே ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும். அதை விட பயங்கரமான ஒரு ட்ராக்குக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதை போய் பார்க்கலாம் என்னன்னு இன்னைக்கு. ஸோ வெல்கம் டு காலையில தான் மக்களே. நான் வந்து கோழிக்கோட்ல இருந்து வந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயரிங்கான ஜேர்னி, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த டயர்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கூலிங் கிளாஸை போட்டிருக்கேன். நீ பெரிய மைனரா அப்படி இப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவங்க நினைப்பாங்க விளாக் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்பாருன்னு. ஆனால் விளாக்ல எடுக்க தூங்கிட்டு தாங்க வந்தாரு. விளாகை எடுத்து தூங்கிட்டு வந்தேன். மதுரைக்காரங்க எடுத்தது முந்தா நேற்று தூங்கிட்டு தான் வந்தது. ஆனால் தூங்கிட்டு வந்தாலுமே அந்த டிராவல் டயர்ட்னஸோட தான் இருக்காது. நம்ம வர சொல்ல மதுரைக்காரை வச்சு ஒரு பிராங்க் மாதிரிலாம் பண்ணிட்டோம். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிராங்க் தெரியாது உங்களுக்கு, ஆனா அந்த பிராங்க்னால இவர் வந்து என்ன டென்ஷன் ஆனாரு அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்து பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபிளாஷ்பேக். என்னடா டேய், நான் மெயினுக்காக நடந்து வரியா? நீங்களே போங்க. என்னாச்சு? டேய் வாடா. பெரிய வெண்ண மாதிரி 4 நிமிஷம் 3 நிமிஷம் கலாச்சாரம். நான் சொல்லல, இல்ல நான் சொன்னேன். போக சேர்ந்தல்ல. ஓ நீங்களே போங்க. நீ தானடா கூப்பிட்ட, நானா கூப்பிட்டேன். சரி பாப்பா நம்ம போமா. ஓப்பன் த டோர். விளாக் எடுக்கிறானேன்னு பாக்குறேங்க. இல்லட்டா இவன் வந்து அடி செம்ம அடி வாங்கியிருப்பான். காலையில இருந்து நான் சாப்பிட கூட இல்ல, 4 நிமிஷத்துல வந்துருவேன் கலாச்சா. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. End of flashback. பாத்தீங்களாங்க, காலையில சாப்பிட கூட இல்ல. காலையில மத்தியானம் 2 வேளை சாப்பிட கூட இல்லையே. என்னை ஒழுங்கா குளிக்க விட கூட இல்ல. 4 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லி நீ வெறுப்பேத்தி, அதுக்குத்தான் அந்த கோவத்தின் உச்சக்கட்டம். ஒருத்தன் தூக்கமே இல்லாம ஒருத்தன் வந்து எப்படி இது பண்றது? நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 மணி 4 நிமிஷத்துக்கு போன் பண்ணி 4 நிமிஷத்துல வந்துருவேன். ஆனா நாங்க வந்து 4:45க்கு போன் பண்ண சொல்லுது. அப்பதான் இவர் தூங்கி ஏன்சார். 2:45 பக்கி. சரி 2:45. இருங்க க்ளோஸ் பண்றேன். ஏங்க நான் தூக்கத்துல இருக்கேனா இவன் தூக்கத்துல இருக்கானா அதை பாருங்க. ஏங்க கட் பண்ண அப்பெல்லாம் பண்ண முடியாது. இப்போ சிங்கிள் ஷாட்ல இப்படி பேசுறேன். 2 மணி 5 நிமிஷத்துக்கு போன் படிச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ சொல்றி, நீ சொல்லாம கட் பண்ண மாட்டேன். 2 மணி 4 நிமிஷத்துக்கு போன் பண்ணி 4 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்னேன் நானு. ஆனா நாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மணி 44 நிமிஷத்துக்கு போன் பண்ணும்போது ஒரு பெட்டை விட்டு எழுந்தாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு முன்னாடியே போன் பண்ணோம். ஆனா மனுஷன் கோவம் மட்டும் அப்படியே பெரிய மைனர் கோவப்படுறாரு. அதாவது தூக்கத்துல இருக்கிறவன் அதாவது ஒரு உச்சக்கட்ட டயர்ட்ல ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக தான் நாங்க முன்னாடியே போன் பண்ணோம். ஆனா எவ்வளவு ரியாக்ட் பண்ணாரு பாத்தீங்களா? இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? மொத்தத்திலே வந்து இந்த பிராங்க் என்னன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வடபழனியில இருந்துட்டு நாங்கள் வந்து வேளச்சேரி பக்கமே வந்துட்டோம். ஏன்னா இவர் வந்து தங்கியிருக்கிறது வந்து வேளச்சேரி. ஸோ வேளச்சேரி பக்கமே வந்துட்டோம். இன்னொரு 4 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நாங்கள் வடபழனியில் தான் இருந்தோம். அப்போ ஸோ வடபழனியிலேருந்து வரத்துக்கு அரை மணி நேரம் 40 நிமிஷம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஏதோ பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆக பயங்கர டென்ஷன் ஆகி எங்களுக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஃபோன் கால்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பயங்கரமாக வந்து பீப்லாம் போடுற அளவுக்கு பேசிட்டாரு. இல்லங்க உச்சக்கட்ட டென்ஷன், சின்ன பீப்பு.
அதான் ஒண்ணு நாம நார்மலா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான், அது பீப்ல போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த ரீசன்னா மதுரைக்காரரை பத்தி தெரியும் உங்களுக்கு. மனுஷன் வீடியோ எடுத்தாலே 6 மாசத்துக்கு கம்மி வீடியோ வராது. கிளம்பி வரதுல எவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் திருந்தி ஒழுங்கா வீடியோ போடலாம்னு நினைச்சா அதுல எடுத்து மண்ணாளி போடுறான். போட்டுட்டு மறுவேளை பார்த்து கிளிப்பாரு. வீடியோலாம் ஆர்வமா எடுப்பாரு, அப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி அது வராது, யூடியூப்லயே அது வராது. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோ கார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தோம். ஸோ இது வந்து உட்காந்து பார்க்குற இடம், உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்லாட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்தாச்சு, வெயிட் பண்ணணும். எல்லாம் ஒவ்வொரு ரவுண்டாக முடிச்சதுக்கப்புறம் தான். இந்த வீடியோவில் நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பையன் ஜெயந்த், அபி. இவனை பற்றி தெரியாத வாய்ப்பு இல்லை. என் கூட பிறந்தவனோட ஃப்ரெண்டு ஃப்ரம் துபாய், என்ற அக்கா மாவன் அண்ட் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கோம். அது சொல்லிடுங்க, கோகாக் போகிறது இவங்க 4 பேர் மட்டும்தான், நாங்கள் 2 பேர் வந்து போகிறது. 4 பேருக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நாங்கள் 4 பேர். 1 2 3 4. ஒரு பெரிய விண்டீசல், அவர் லூயிஸ் ஹாமில்டனு, நான் இது மேக்ஸ் வெஸ்டர்வுட் போடா வச்சுட்டு. தம்பி இப்போதானே இந்த டைலாக் இன்னொருத்தருக்கு போட்டோம். அதுல ஓட்டுறதை விட உட்காந்து பார்க்கறதே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது உட்காந்து பார்க்கறது, வியூ சூப்பரா இருக்கு. அவங்க போய் ஓட்டிட்டு வரட்டும். ஓட்டுறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக. பட் உட்காந்து பார்க்கறது வந்து கம்மியாக இருக்கும். ராஜா பவுத் மாதிரி ஹேர் கேர் மஸ்ட்டு, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் தான், அதையும் காப்பாற்றணுமா இல்லையா? பெரிய ப்ரொஃபஷனல் ரைடர்னு நினைப்பேன். ஓட்ட போகிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக கேப்சர் ஆகும் நீங்கள் ஓட்டுறதெல்லாம். பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 11 வருஷமா கார் ஓட்டுறேன், எனக்கு இது ஓட்ட தெரியாதா? 11 வருஷமா கார், இப்போ கார்ல தான் வந்தோம் நாங்க. 9 வருஷமா ஓட்டுறலடா, அதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். ஹெல்மெட் போட்டுலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக வந்து இடிக்கிறோம், பறக்க விடுறோம். அந்த மதுரைக்கார் பறந்து போய் டோர் கிட்ட விழணும். பறந்து மதுரைக்கார் ஓகேவா? ஏங்க இந்த ஆள் பார்த்தீங்களா, ரொம்ப ஆர்வமாக பார்க்குறேன். யாரை பார்க்குறாருன்னு தெரியல. எங்கள் அண்ணன் தயாராகி விட்டார். எல்லாரும் சேர்ந்து எப்படி போறாருன்னு பார்ப்போம். என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. அவர் ரேஞ்சுக்கு வர மாட்டேங்குது. செம்மையா பறந்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. நம்ம மதுரைக்காரு என்ன செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பாக்குற எங்களுக்கே பாத்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? மதுரைக்காரெல்லாம் இதுல தான் மோத போறாங்கன்னு இருக்கு. மதுரைக்காரெல்லாம் பறக்குறாரு அப்படியே. அண்ணனும் தம்பி 2 பேரும் ரேஸ் ஓட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. பேசிட்டு இருக்காரு மதுரைக்காரங்க. இடிச்சு நின்றுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. மதுரைக்கார் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எந்திரிச்சு வந்து அப்படியே சொல்லுங்க. ஏஞ்சி வாங்க.
அரவிந்த் முதல்ல வண்டி எடுத்து பிரேக் டவுன் பண்ணிட்டான் ப்ரோ. அதுக்கப்புறம் வண்டி புது வண்டி பங்கமாக வந்துச்சு ப்ரோ. எனக்கு அந்த வண்டி மாட்டிச்சு எனக்கு. மதுரகார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? பங்கமா பார்த்தேன் அண்ணனும் தம்பி மாறி மாறி அடிச்சுக்க ஃபுல்லா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். கார்லயும் சரி இங்கேயும் சரி எங்கேயும் சரி. ஆமா அதுதான் வந்தோம். அப்படியே உங்க ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு சொல்லுங்க. கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆஸ்பால்ட் ட்ராக் இல்லையே கான்கிரீட் ட்ராக் ஆச்சே வலிக்கி விடுவோம்னு நினைச்சேன். பட் ஆனா கண்ட்ரோல்டு டிரைவிங் இருந்தா அதுதான் ஃபன்னேவும். அதுதான் ஃபன். அந்த ட்ரிஃப்ட் வீரத்தலம்லாம் காட்டு இங்க ஏதோ வீரத்தலம் அவனுக்கு எனக்குல சைலன்சர்ல சுட்டுக்கிட்டேன் கைஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓகே பிராங்க் பண்ணீங்க கேமரா பாருங்கன்ற மாதிரியே சொல்றான் பாத்தீங்களா. சைலன்சர் தான் பட்டுச்சு. நாங்க டைலாக் எல்லாம் போட்டுருக்கோம். பாவம் அந்த தம்பிக்கெல்லாம் பாவம் ஒரு டயரே மேல ஏறிடுச்சு. இல்ல நடுவில் டைலாக் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க ரேசிங் பண்ணும்போது 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணல, பார்த்ததே நல்லா பார்த்தோம்ப்பா. அங்க வந்து வெயிட்டிங் டைமே ஒரு 1 hour வெயிட் பண்ண வச்சு தான் அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. ஸோ அது நிறைய பார்த்துட்டோம். உட்காந்து பார்த்ததே நிறைவா இருந்துச்சு. இப்போ வயிறு நிறையணும்ல, பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வந்திருக்கும். ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுட் கோர்ட் தான், உள்ள வந்து நிறைய கடைகள் இருக்கும். சொல்ல வந்தா சரி ஓகே. அதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி லைட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பீச்லாம் இருக்குது. சூப்பரா போய் பீச் சன்செட் நம்ம பார்க்க முடியாது. அப்படியே அந்த ஈவினிங் டைம் வந்து அப்படியே பார்த்துட்டு இங்க இருந்து பார்க்க சொல்ல சன்செட்லாம் செம்மையா. அதை நான் காட்டுறேன். முக்கியமாக இந்த வில்லேஜுக்கு சாப்பிட வந்ததுக்கான காரணம் என்னென்னா, தெரிஞ்ச கடை ஒன்று இங்கே இருக்குது. அதுக்காக தான் சாப்பிட வந்தோம். அதை தவிர நிறைய கடைகள் இருக்குங்க. டெசர்ட் ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த கடை ஆமாம் இதுதான் நம்ம சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு கடையை. பேர் வந்து கான்ஷியஸ் சாய்ஸ் கிச்சன். இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்தோம். சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட வந்திருக்கோம். சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது வந்து மதுரைக்காரங்க வச்சிருக்கிற கடை. அதனால தான் இங்கே வந்து பை மதுரை மதினீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம கூட மதுரைக்காரர் பன்னீர் பீட்சா சாப்பிடுவோம். வெஜ்ஜு எனக்கு நாங்களும் சாப்பிடுவோம்ப்பா. குட்டி பீஸ் நாங்கள் எடுத்துவோம். வித்தவுட் ராமன். சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பீச் இருந்துச்சு. ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு எல்லாருமே. சரிங்களா? ஸோ பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருந்து நம்ம ரிட்டர்ன் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எங்கே 3 அது இதில் கேமராவில் தெரியுது. இது பாருங்க, ஜூம் பண்ணிடலாமா? அவ்வளோதான் இருக்குது. ஃபுல்லாக டிஜே செட்டப். நாங்க பேசுறது கேக்குதா கேட்கலையான்னு கூட தெரியலங்க. தலைவரே எப்படி என்னது எப்படி நம்மளோட டிரைவிங்? எல்லா டிரைவிங் 2 டிரைவிங் ஓக்கா டிரைவிங் மொட்டத்தனமாக தான் இருந்துச்சு. தம்பி கூட போட்டு ஓட்டிங்களே, அதெல்லாம் இருக்கு. எல்லாமே லைனாக இருக்கு. அதெல்லாம் பாருங்க. ஓக்கா டிரைவிங் கூட வந்துருப்பாங்க எல்லாம். சிட்டிக்குள்ள ஓட்ட டிரைவிங் தான் கொஞ்சம் பயமா இருக்குது பின்னாடி உட்காந்து வரதுக்கு. அவர்னா அதே வைப்போட வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரா. ஒரு காரோட ஒன்று க்ளோஸா வச்சாரோ, டேய் நீ ஃபோன் ஓட்டலடா கார் ஓட்டலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த அட்ரினல் இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் இருக்கும். முடிச்சுட்டு வெளில வந்து காரை கையில் கொடுக்குறோம். திடீர்னு ஒன்று ஜர்க்கு கொடுத்தா இருப்பாரு. கோகாட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான வைப்புங்க. காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. நம்ம சன்ரைஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மூன் ரைஸ் பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்குது. மனுஷன் பாருங்க, வந்ததுலேருந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இவ்வளோதான். நினைஞ்சிருச்சு. எங்க சாப்பிட போகிறோம். சாப்பிட போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, பக்கத்துல கூட சாப்பிட போகலாம். எனக்கு நீங்க சாப்பிட்டா
ஹாஃப் அன் ஆக்கிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. ஸோ மத்தியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் வெளியில் சுற்றுறதுக்காக. ஸோ நம்ம கோ கார்ட்டிங் போட்டோம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு பீச்செல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு தான் நினைக்கிறேன் இந்த சேனல்லேயே வந்து நிறைய பிளேசஸ் ஒரே vlogல கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எல்லா பிளேசஸ் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி வட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேர் தவிர எல்லாம் ட்ரை பண்ணி சூப்பராக ட்ரை பண்ண அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் அதை நாங்கள் பார்த்தே என்ஜாய் பண்ணோம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அவங்க வந்து பார்த்துருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து பார்க்கறதுக்கே அப்படி இருந்துச்சு. ஸோ ஓட்டி பார்க்கும்போது இன்னும் செமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ஸோ ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு அங்கே கோ கார்ட் ஓட்டிட்டு அடுத்து கார் எடுத்தோடனே அதுல ட்ரிப் அடிச்சு காமிச்சாருங்க. அது அட்ரினலின் ரஷ் லைட்டா அப்படிதான் இருக்கும். நிறைய சம்பவங்கள் பேசிட்டு நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஓகே, இதோட வந்து இந்த ஒரு vlog முடிச்சுக்கிறோம். ஒரு ஃபன்னான கண்டென்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிளேசஸ் லாஸ்ட் டைம் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் வீடியோல. ஸோ அது ஒன்றும் வந்து ட்ரை பண்ண போறோம் அடுத்தடுத்து. அண்ட் இவ்வளோ நாள் வந்து சென்னைக்குள்ளேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அவுட் ஸ்டேஷனும் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து விடைபெற்றிருக்கிறோம். நன்றி, வணக்கம், பை பை பை.